கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 40 வசனம் வரை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு நீ தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக. உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் செய்து முழு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இதிலே அடங்கி இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனிடத்திலே அன்பு கூறும்போது சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் என்று தியானித்தோம். தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் என்று நாம் தியானித்தோம். நமக்கு முன்பாக சாபம், மரணம், ஆசீர்வாதம், ஜீவன் இருந்தாலும் நமக்கு ஜீவனையும் தீர்க்காயசையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த காலைவெளியிலே கூட நாம் தேவனிடத்திலே அன்பு கூறும்போது நமக்கு கிடைக்கிற 4வது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் எதில் எடுக்கிறோம்? நீ தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தாதான். ஹல்லேலூயா. இங்கேயும் அங்கேயும் அல்ல, பாவக்கிரிகளையும் செய்து அன்பு கூறுகிறேன்னு சொல்வர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் அல்ல. முழு இருதயத்தோடு, டோட்டல் லவ், ஆண்டவருடைய சரண்டர் ஆகும் போதுதான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியில் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலும் தோன்றாது. ஆனால் ஏற்ற வேளையில ஆண்டவர் அதை ஆவியானவர் மூலமாய் திருவுள்ளம் பற்றுபடி அந்த ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, உன் பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவளே, நீ அன்பு கூறும்போது உன் கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலே தோன்றாது. ஏற்ற வேளையிலே தேவன் அதை வெளிப்படுத்துவார். ஏசியாவை நாம் வாசித்தோம் அல்லவா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் உனக்கு செய்ய போகிறவர்களே அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே அது தெரியாது. ஆனால் சரியான வேளையிலே அதை நீ அறியும்படி கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி அந்த காரியங்களை கைகூடி வர செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஈசாக்கை கொண்டு வந்து மோரியா மலையிலே நீங்கள் தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி அழைக்கிறார்? 22:2 அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் தேவகுமாரனுமாகிய ஈசாக்கைன்னு சொல்லல, உன் புத்திரன், உன் ஏகசுதன், தேவனுடைய குமாரன், உன் புத்திரன், உன் நேசகுமாரன், உன்னுடைய தேவனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நேசகுமாரனுமாகிய நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, அவனை சர்வாங்க தகன பலியாயிடு. ஏக புத்திரன், நேசகுமாரன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உன் புத்திரன், உன் ஏகசுதன், நேசகுமாரன், 3 காரியங்களை சொல்லுகிறார். சொல்லி அழைத்து அவனை கொண்டு வந்து மோரியா மலையிலே சர்வாங்க தகன பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு கடந்து போகிறார். அவன் வேலைக்காரர்களும் அவர்களோடு கூட வருகிறார்கள். மலை அடிவாரம் வந்த உடனே வேலைக்காரர்களை மலை அடிவாரத்தில் நிறுத்திவிட்டு அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நானும் என் பிள்ளையாண்டானும் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்ன சூழ்நிலை என்ன? உன்னுடைய ஏகசுதன், ஏகபுத்திரன், நேசகுமாரனை நீ மோரியாவிலே பலியிட வேண்டும், சர்வாங்க தகன பலி. ஆனால் இவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, திரும்பி வருவோம் என்று சொன்னார். ஏன் சொன்னார் என்றால், அவர் தேவனிடத்திலே கேட்டபோது இஸ்மவேல் இல்லாவிட்டால் எலியேசர் என்னுடைய வாரிசா என்று கேட்கும்போது, இல்லை, உன் கர்ப்ப பிறப்பாகிய ஈசாக்கே உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன்,
கடல் மணலை அள்ளக்கூடுமானால் அள்ளு, வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, அவ்வளவு பெரிய சந்ததியை உன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு மூலமாய் நான் தருவேன் என்று சொன்னார். இப்படி வாக்களித்த தேவன் பிள்ளையை கேட்பாரா என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கடந்து போகிறார். மகனும் தகப்பனும் மலை ஏறுகிறார்கள். மகன் தகப்பனை பார்த்து கேட்கிறார், பலி காண கட்டை இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, தீவட்டி இருக்கிறது, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டபோது பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கடந்து போகிறான். பலிப்பீடம் கட்டப்படுகிறது. மோரியா மலையிலே பலிப்பீடம் கட்டி விறகு அடுக்கப்படுகிறது. ஈசாக்கை கட்டி அதன் மேல் வைத்து விட்டார். பட்டயத்தையும் ஓங்கி விட்டார். கழுத்தின் இடத்திலே கொண்டு வரும்போது தீயும் வைத்து விட்டார். கொண்டு வரும்போது ஒரு சத்தம் மேலிருந்து கேட்கிறது, உன் ஏகசுதன் ஏகபுத்திரன் என்று பாராமல், ஆனால் அந்த இடத்துல ஒரு வேர்ட் காண, நேசகுமாரன். ஏனென்றால் தேவனத்திலே அன்பு கூர்ந்தபடியினால் தேவனை காட்டிலும் எனக்கு ஈசாக்கு பெரியவன் அல்ல, தேவன் தான் எனக்கு முதல் என்று சொல்லி நேசகுமாரனை அப்படியே தேவனுக்கு என்று அர்ப்பணித்தது நிமித்தம், அந்த நேசகுமாரனை தேவனுக்கு கொடுத்தது நிமித்தம் தேவன் சொல்லுகிறார், உன் ஏகபுத்திரன், உன்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தபடினால் உன் பிள்ளையாண்டான் மீது கை போடாதே என்று சொல்லுகிறார். ஆனால் பலிபீடம் கட்டிவிட்டால் பலி செலுத்தணும். என்னத்தை செலுத்துவார் என்று யோசித்து அவர் திரும்புகிற வேளையிலே அவர் கால் அண்டையிலே ஒரு முற்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருந்தது. ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். ஆனால் இவருக்காக ஆயத்த பண்ணி ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை வைத்திருந்தார். அந்த ஆட்டுக்கடாவை பலிபீடத்திலே வைத்து சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்து அதற்கு யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பர்வதத்தில் பார்த்து கொள்வார் என்று பெயரிட்டார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஆட்டுக்கடா ஆயத்தமாக்கப்பட்டதை ஆபிரகாமுடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. எப்பொழுது தன்னுடைய நேசகுமாரனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாரோ, ஆண்டவரை தான் நான் அன்பு கூறுகிறேன், என் மகனை காட்டிலும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாரோ, அன்றைக்கு தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை தந்தார். இன்றைக்கு நீயும் உன் குடும்பத்தை காட்டிலும், உன் வேலையை காட்டிலும், உன்னுடைய சொத்தை காட்டிலும் பொருளாசை இல்லாதபடி ஆண்டவர் மீது நீ அன்பு செலுத்துவாயானால் உனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை உன் கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலும் தோன்றாது. ஏற்ற வேளையிலே தேவன் அதை திருவுள்ள பற்றுவார். சாமுவேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஈசாயின் வீட்டுக்கு பெத்லகேமுக்கு போகும்போது, தைல குப்பியோடு போகும்போது, எல்லா ஈசாயுடைய மகன்கள் வந்து நிற்கும்போது எல்லாரையும் புறக்கணித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாவீதை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தபடினால் தாவீது அழைப்பிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் தலையிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இன்றைக்கு ஏற்ற வேளையிலே யார் உன்னை புறக்கணித்தாலும், யார் உன்னை தள்ளினாலும், கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை ஒருவராலும் பறிக்க முடியாது, ஒருவராலும் அதை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே கர்த்தர் செய்வார். என்னுடைய மகள் கூட +2 முடித்தோடனே நல்ல மார்க்ஸ், அவளுக்கு மெடிக்கல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லா டாக்டர்ஸ், அவளையும் மெடிக்கல் படிக்க வைக்கணும். ஆனால் அதை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை. நாங்கள் முழுமையாக விசுவாச ஊழியத்தை செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பணத்தையும் கர்த்தருக்கென்று நாங்கள் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜில் அவளுக்கு ஒரு சீட் கிடைச்ச போது அந்த இடத்துல நாங்கள் கடந்து போகும்போது 7 lakhs கட்டணும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட், ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் என்று சொன்னார்கள். 7 lakhs எங்கள் இடத்துல கிடையாது. அப்பொழுது என் கணவர் சொன்னார், நீ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படித்து விடு, அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்று சொன்னார். ஆனால் நான் ஆண்டவரிடத்திலே ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால்களை நிரம்ப செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஜெபிக்கிறது உனக்கு அரிதான காரியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பார்வைக்கு அது அற்பமான காரியம். ஒரு பாட்டையும் கர்த்தர் கொடுத்தார். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், 100க்கு 100 உண்மையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பாடலையும் அந்த வசனையும் அவள் ரிசல்ட் வந்த நாட்களிலிருந்து பாடிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுது என் கணவர் திடீரென்று சொன்னார், நான் போய் டீனை பார்க்கலாம் என்று சொல்லி டீன் பார்க்க அந்த காலேஜுக்குள்ளே கடந்து போகும்போது எங்களுக்கு முற்றிலும் ஆச்சரியமாக இருக்கத்தக்க விதத்திலே அந்த டீன் என் கணவருடைய கிளாஸ்மேட்டாக இருந்தார், டாக்டர் குணசேகரன் என்று சொல்லி. அவர் எங்களை பார்த்த மாத்திரத்தில் எழும்பி நின்று என் கணவரை கட்டிப்பிடித்து, டேய் நீ சாமியாராக போயிட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது உட்கார வைத்து, எப்படி இங்கே வந்தாய், நான் இங்கே இருக்கிறேன் என்று எப்படி தெரிந்து கொண்டாய்?
எங்களுக்கு தெரியாது. என் மகளுக்கு இங்கு சீட் கிடைத்திருக்கிறது, ஆனால் பணம் கட்ட வசதியில் இவ்வளவு பணம், ஆனாலும் டீனை பார்க்கலாம் என்று சொல்லி நாங்கள் கடந்து வந்தோம். நீ இருப்பாய் என்று நாங்கள் நினைக்கவில்லை. உட்கார வைத்து சொன்னார், என்னிடத்திலே சொன்னார், மேம், உங்களுடைய ஹஸ்பண்ட், அவருடைய தகப்பனார், உங்கள் மாமனார் தான் என்னை படிக்க வைத்தார். என் தாய் அவள் வீட்டில் வேலைக்கு போகும்போது நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ஆனால் அவர் தன் மகனை படிக்க வைப்பது போல் என்னையும் MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்க வைத்தார். இந்த நிலைமைக்கு நான் வந்தது உங்கள் மாமனார்னால் தான். இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு சேவை செய்யும் போது உங்கள் பிள்ளையை படிக்க வைப்பது என்னுடைய கடமை என்று சொல்லி அந்த கார்டை வாங்கி கொண்டு வைத்துவிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கணவருக்கு ஒரு சின்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எக்ஸாமினேஷன் போஸ்ட் ஒன்று கொடுத்து அந்த 4 வருடமும் அந்த காலேஜே அவளுக்கு ஃபீஸ் கட்டி அவள் படிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது நம் கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலும் தோன்றாது. இன்றைக்கு ரிசல்ட் வரும், என் பிள்ளையை எங்கே படிக்க வைக்கிறது, எந்த காலேஜில் சேர்க்கிறது, என்ன மார்க் வாங்குவாங்களோ, எந்த அட்மிஷன் கிடைக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாத, தேவனத்தில் மட்டும் அன்பு கூறு. தேவன் உன் பிள்ளைக்காக காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன் பிள்ளைக்காக திருமண காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைக்காக வேலையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ அன்பு கூறு கூற தேவன் ஏற்ற வேளையிலே அதை உனக்கு வெளிப்படுத்துவார். உலக தோற்றம் முதல் அது உன் கண் காணாது, உன் இருதயத்திலும் தோன்றாது, ஆனால் ஏற்ற வேளையிலே தேவன் அதை திருவுள்ளம் பற்றுவார். ஏசாயா 64:4 சொல்லப்படும், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, இருதயத்திலே தோன்றதும் இல்லை. ஏற்ற வேளையிலே சகாயம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கூட கர்த்தாவே, உம்மிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை என் கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலே தோன்றாது ஆண்டவரே, ஆனால் ஏற்ற வேளையிலே நீர் அதை எங்களுக்கு திருவுளம் பற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஏசப்பா, ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குடாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தீரப்பா. அந்த பலிபீடத்திலே கட்டி பலி செலுத்தி பட்டயத்தை கழுத்திலே வைக்கும் போது அதை வெளிப்படுத்தினீரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினருக்கும் நீர் ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் அதை நாங்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, இருதயத்தில் தோன்றதும் இல்லை. ஆனால் ஏற்ற வேளையிலே உமக்கு அன்பு கூறுவர்களுக்கு நீ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் மகளுக்கு செய்தது போல் பரீட்சை எழுதி அடுத்து ஆண்டவரை எங்கு போக வேண்டும், எந்த காலேஜில் சேர வேண்டும், இவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று திகைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு நீ சொல்லுகிற காரியம் அப்பா, அன்பு கூறுங்கள். தேவனிடத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர், அன்பு கூறுங்கள். தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடத்தை ஏற்ற வேளையிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.